பக்கம் 1. பக்கம் 1. தகவல் பரிமாற்ற கழகம். ஒரு தேடலின் பயணம். பாகம் 2. அத்தியாயம் 1. வகுப்பறையில் இரண்டாம் பாகத்தின் தொடக்கம். அரங்கம் பள்ளி வகுப்பறை. நாதன் மாஸ்டர் புன்னகையுடன். மாணவர்களின் கண்களில் உள்ள ஆவலை பார்த்து கொண்டிருக்கிறார். நாதன் மாஸ்டர். மாணவர்களே வணக்கம். நேற்றைய தினம் திருப்பதி அடைந்த ஆனந்த கண்ணீரை பார்த்த நமக்கு. கதை அங்கே முடிந்துவிட்டதாகத் தோன்றும். ஆனால் ஒரு தொழில்நுட்பத்தின் ஆரம்பத்திலும் ஒரு சவால் காத்திருக்கும். திருப்பதியின் கனவு ஒரு தனி மனிதனுக்காக அல்லாமல். ஒட்டுமொத்த பார்வையற்ற சமூகத்திற்கும் கிடைக்க வேண்டுமானால். அந்தச் சவாலை அவர்கள் வென்றாக வேண்டும். அது என்ன சவால். மாணவன் 2. மாஸ்டர் திருப்பதி அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி புத்தகம் படிக்க ஆரம்பித்த பிறகுதான் சவால் வந்ததா. நாதன் மாஸ்டர் ஆம். இந்த கதையின் முக்கிய பாத்திரங்களான திருப்பதி. சிவசங்கரன் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர். ஒரு நுட்பமான தொழில்நுட்ப குறைபாட்டை நீக்க ஒரு பெரிய தியாகத்தை செய்தார்கள். வாருங்கள் கதைக்குள் செல்வோம். நாதன் மாஸ்டர் மெதுவாக புன்னகைக்கிறார். காட்சி மெதுவாக மாறுகிறது. வகுப்பறை மறைந்து. கார்த்திகேயனின் அலுவலகத்தின் பிரகாசமான லைட்கள் தெரிகின்றன. வேறு இடத்தில் காட்சி மாறுகிறது. அத்தியாயம் 2. மறுநாள் விடியல். குரல் சோர்வு என்ற தொழில்நுட்ப பிழை. அரங்கம் கார்த்திகேயனின் அதிநவீன அலுவலகம். மறுநாள் காலை 9:30 மணி. சிவசங்கரனும் திருப்பதியும் கார்த்திகேயனின் முன் அமர்ந்திருக்கிறார்கள். கார்த்திகேயன் மேசையில் உள்ள டேப்லெட்டை காட்டி. திருப்பதி உன் குரல் மாதிரியை நேற்று வெற்றிகரமாக பதிவு செய்து. அதன் முதல் கட்டச் சோதனையையும் முடித்துவிட்டோம். இது ஒரு மிகப் பெரிய வெற்றி. திருப்பதி மகிழ்ச்சியுடன் கைகளை கூப்பி நன்றி சார். எனக்கு கிடைத்த இந்த அற்புதம் மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். சிவசங்கரன் சற்று தயக்கத்துடன். தனது போனை வைத்திருக்கிறான். கார்த்திகேயன் சார். நேற்றிரவு திருப்பதி மிகவும் ஆவலுடன் ஒரு பெரிய நாவலை படிக்க வைத்தான். அப்போது சுமார் ஒரு மணி நேரம் வாசித்த பிறகு. நடுவில் சில வரிகளில் குரலின் தரம் சிறிது மங்கிப் போனது. சில வினாடிகளுக்கு அந்த குரலில் இருந்த உணர்ச்சி துல்லியம் குறைந்து. இயந்திரத்தனமான ஒலியாக மாறியது. இது ஏன் என்று தெரிந்து கொள்ளலாமா. கார்த்திகேயன் சிவசங்கரனின் அவதானிப்பை கூர்ந்து கவனித்து. இதுதான் எங்கள் முன் உள்ள அடுத்த சவால். இது குரல். பக்கம் 2. சோர்வு வாய்ஸ் ஃபட்டீக் என்று சொல்லப்படுவது. நாம் கொடுத்த குறுகிய நேரப் பதிவில். AI யால் தொடர்ந்து நீளமான உரைகளைப் பேசும்போது. குரலில் உள்ள மனித உணர்ச்சி துல்லியத்தை நீண்ட நேரம் தக்கவைத்து கொள்ள முடிவதில்லை. இந்தச் சிக்கலை நீக்காமல். இந்த அப்ளிகேஷனை பொதுப் பயன்பாட்டிற்கு கொண்டு வர முடியாது. கார்த்திகேயன் கவலையுடன் பேச. பக்கம் 2. திருப்பதியின் முகத்தில் மீண்டும் ஒரு சின்ன கவலை நிழலாடுகிறது. காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 3. 5 மணி நேரத் தடையற்ற குரல் மாதிரிக்கு உள்ள நிபந்தனை. அரங்கம் கார்த்திகேயனின் அலுவலகம் தொடர்ச்சி. கார்த்திகேயன் விளக்கத்தை தொடர்கிறார். குறுகிய நேரப் பதிவில். AI அனைத்து உச்சரிப்புகளையும். குறிப்பாக உணர்ச்சிகரமான அலைகளையும் முழுமையாக பிரதிபலிக்க தடுமாறுகிறது. இதை போக்க நாங்கள் ஒரு புதிய உத்தியை கையாள வேண்டும். கார்த்திகேயன் சற்று அதிர்ந்த குரலில். குரல் சோர்வு நீங்க. ஒவ்வொரு பயனாளியும் தங்கள் குரலை பதிவு செய்யும்போது. குறைந்தது 5 மணி நேரத் தடையற்ற உரையாடல் தேவை. அதுவும் வெறும் வார்த்தைகள் அல்ல. ஆழமான கோபம் மகிழ்ச்சி ஏக்கம். உற்சாகம் போன்ற அனைத்து உணர்ச்சி வெளிப்பாடுகளுடன் இருக்க வேண்டும். அப்போதுதான் AI ஒரு மனிதனைப் போலவே. சோர்வில்லாமல் பேசப் பழகும். திருப்பதி அதிர்ச்சியில் மேசையில் சத்தமாகத் தட்டி. 5 மணி நேரமா. அதுவும் உணர்ச்சி வெளிப்பாடுகளுடனா. என்னைப் போன்ற சாதாரண மக்களால் அவ்வளவு நேரம் தொடர்ந்து பேச முடியாதே. இப்போது இந்த நிபந்தனை காரணமாக மற்றவர்கள் அதை அடைய முடியாதா. இது மிகவும் அநியாயம். காட்சி இத்துடன் முடிவடைகிறது.
அத்தியாயம் 4. நண்பனின் அசைக்க முடியாத உறுதியும் தியாகமும். அரங்கம் கார்த்திகேயனின் அலுவலகம் தொடர்ச்சி. திருப்பதி கண்கலங்க. அப்படியானால் அந்த கனவு ஒரு சிலரின் கைகளிலேயே நின்றுவிடுமா. நாம் தோற்றுவிட்டோமா சங்கர். சிவசங்கரன் உடனே திருப்பதியின் தோளை தன் கைகளால் பற்றிக் கொள்கிறான். ஏய், ஏன் தோற்றுவிட்டோம் என்று நினைக்கிறாய். கார்த்திகேயன் சார் சொன்ன நிபந்தனை கடினமானதுதான். ஆனால் 5 மணி நேரம் தொடர்ந்து குரல் பதிவு செய்ய நீ மட்டும் தேவையில்லை. நான் இருக்கிறேன். சிவசங்கரன் நாம் இருவரும் சேர்ந்தே இந்தச் சவாலை எதிர்கொள்ளப் போகிறோம். உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன். நாம் இருவரும் சேர்ந்து இந்தச் சவாலை ஏற்று அந்த 5 மணி நேரக் குரல் மாதிரியை உருவாக்கித் தரப்போகிறோம். வாடா கிளம்பலாம். சிவசங்கரனின் கண்களில் அசைக்க முடியாத நட்பின் தீர்க்கமும் உறுதியும் தெரிந்தது. திருப்பதிக்கு மீண்டும் ஒரு புதிய உயிர் பிறக்கிறது. வேறு இடத்தில் காட்சி மாறுகிறது. அத்தியாயம் 5. நினைவலைகளில் பதிவு. மகிழ்ச்சி நகைச்சுவை ஏக்கம். நேரம் 0 முதல் 2 வரை மணி. அரங்கம் பூங்கா பகல் நேரம். ஒரு மரத்தடியில் நிழலில் அமர்ந்து மொபைல் மைக்ரோபோன் மூலம் திருப்பியும் சிவசங்கரனும் பதிவு செய்யத். பக்கம் 3. தொடங்கினர். சிவசங்கரன் பதிவு கருவியை தொடங்கி. சரி முதல் 2 மணி நேரம். இப்போ நீ மிகவும் சந்தோஷப்பட்ட நாட்களைப் பற்றி பேசு. நம்முடைய பள்ளிப் பருவ குறும்புகள். நீ தனியாக ஒரு பயணத்தை மேற்கொண்ட போது அடைந்த மகிழ்ச்சி. இவையெல்லாம் உன் குரலில் வரணும். ஏய், மனிதர்களின் நகைச்சுவையை கத்துக்கணும். திருப்பதி. பக்கம் 3. சிரிப்பு பரவசம் உற்சாகம். விளையாட்டுத்தனமான கேலி போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி பேசினான். முதல் 1 மணி நேரம் வெற்றிகரமாக முடிந்தது. திருப்பதி பின்னர் குரலைச் சற்று குறைத்து. சிவசங்கரனின் தோளில் சாய்ந்து. இப்போ என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்காத விஷயங்களைப் பற்றி பேசுகிறேன். உன்னைப் போல் நான் ஏன் கண்களால் பார்க்க முடியவில்லை என்ற ஏக்கம். இவை எல்லாம் பதிவாகட்டும். ஏக்கம் என்ற உணர்ச்சி ஆழமானது. அது ஏஐக்கு புரிய வேண்டும். சிவசங்கரன் ஆதரவாக பேசுடா. அந்த உண்மையான சோகத்தின் ஆழம் பதிவாகட்டும். அப்போதுதான் உன் குரல் மாதிரி முழுமையடையும். அவர்கள் ஆழமான சோகம் ஏக்கம். நன்றி உணர்வு போன்ற உணர்ச்சிகளை பேசினர். 2வது மணி நேரம் முடிந்தது. காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 6. உணர்ச்சிகளின் உச்சம் கோபம் ஆவேசம் மற்றும் தளர்வு. நேரம் 2 முதல் 3 வரை மணி. அரங்கம் பூங்கா தொடர்ச்சி. நண்பர்கள் தொடர்ந்து 3வது மணி நேர பதிவை தொடங்குகின்றனர். சிவசங்கரன் இப்போ அடுத்த சவாலுக்கு வரலாம். கோபம் ஆவேசம். உன்னுடைய தீவிரமான உணர்ச்சிகள் தேவை. உன்னை கேலி செய்தவர்கள் மீது நீ கொண்ட கோபத்தை பேசு. உன் குரலின் அதிகபட்ச உச்சரிப்பு தேவை. திருப்பதி கோபம் ஆவேசம் ஆச்சரியம். கிண்டல் போன்ற தீவிரமான உணர்ச்சிகளை பேசி பதிவு செய்தான். 3வது மணி நேரம் முடிவடைந்தது. திருப்பதி குரல் நடுங்குகிறது. மூச்சு வாங்க சங்கர். என்னால் மேலும் பேச முடியவில்லை. என் தொண்டை மிகவும் வறண்டு எரிகிறது. என் குரலின் சுருதி மாறுகிறது. நான் களைப்படைந்து விட்டேன். என் குரல் பதிவில் ஒரு இயந்திரம் பேசுவது போல ஒலிக்கும் என்று நினைக்கிறேன். என்னால் முடியாது. சிவசங்கரன் உடனே மைக்ரோபோனை விலக்கி பொறுமை. இதுதான் குரல் சோர்வு சுவர். நாம் இந்தச் சுவரில் மோதிவிட்டோம். இன்னும் 2 மணி நேரம் மீதமிருக்கிறது. நாம் இதைச் சாதாரணமாக பேசி கடக்க முடியாது. ஒரு புதிய உத்தி தேவை. காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 7. புதிய உத்தி திருக்குறளின் சவால் மற்றும் உத்வேகம். அரங்கம் பூங்கா தொடர்ச்சி. சோர்வடைந்த திருப்பதியை எப்படி மீட்டெடுப்பது என்று சிவசங்கரன் சிந்திக்கிறான். சிவசங்கரன் திருப்பதியை தேற்றி அவன் மனதை புதுப்பிக்கும் விதமாக. திருப்பதி உன் சோர்வை நான் அறிவேன். ஆனால் நாம் செய்யப்போவது சாதாரண காரியம் இல்லை.
இந்த பதிவுக்குப் பிறகு நீ கார்த்திகேயனிடம் ஒரு பெரிய சவால் விடப் போகிறாய். திருப்பதி தண்ணீரை அருந்திக் கொண்டே பலவீனமான குரலில். பக்கம் 4. என்ன சவால். சிவசங்கரன்: சவால் இதுதான். இந்த தகவல் பரிமாற்ற கழகம் ஆப் இனிமேல் சாதாரண வார்த்தைகளைப் பேசுவதோடு மட்டுமல்லாமல். திருக்குறள் சங்கப் பாடல்கள் ஆகியவற்றின் ஆழமான அறச்சிந்தனைகளையும் அதே உணர்ச்சித் துல்லியத்துடன் வாசிக்க வேண்டும் என்று சவால் விடு. இது வெறுமனே ஒரு பேச்சு பதிவு அல்ல. இது பக்கம் 4. தமிழின் தொன்மையான அறிவுக் கருவூலத்தை உன் குரல் வடிவில் உலகிற்கு கொண்டு செல்லும் முயற்சி. இந்த இலக்கு திருப்பதியை கூர்மைப்படுத்தியது. சோர்வு மறைந்து இலக்கு குறித்த ஒரு புதிய அறவேட்கை அவன் கண்களில் தெரிந்தது. திருப்பதி குரலில் ஒரு புதிய தீர்க்கம். ஆம் சங்கர், தமிழின் அறத்தை என் குரலில் கொண்டு செல்ல நான் எதற்கும் தயார். அடுத்த 2 மணி நேரம் என் உடல் சோர்வை நான் பொருட்படுத்த மாட்டேன். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 8 இலக்கிய உணர்ச்சிகளின் பதிவு மற்றும் வெற்றி. நேரம் 3 முதல் 5 வரை மணி. அரங்கம் பூங்கா தொடர்ச்சி. சிவசங்கரன் உற்சாகத்துடன்: சரி, இப்போ நீ அறத்தின் மீது கொண்ட பற்றை பேசு. தியாகத்தைப் பற்றி பேசு. வீரம் நீதி போன்ற உணர்ச்சிகளை உன் குரலில் கொண்டு வா. ஏய், இந்த ஆழமான உணர்ச்சிகளை பழகட்டும். அடுத்த 2 மணி நேரத்தில் திருப்பதி தமிழின் ஆழமான உணர்ச்சிகள். சமூக பொறுப்புகள் ஆகியவற்றைப் பற்றி பேசினான். அவனது குரல் மாதிரி 5 மணி நேரத்தையும் நிறைவு செய்து. முழுமையாக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டது. சிவசங்கரன் பெருமையுடன் 5 மணி நேர சவால் முடிந்தது. இதை ஒரு சாதாரண மனிதனால் செய்திருக்க முடியாதுடா திருப்பதி. நாம் வெற்றி பெற்றுவிட்டோம். திருப்பதியும் சிவசங்கரனும் தங்கள் உழைப்பின் வெற்றி குறித்து பெருமூச்சுடன் ஓய்வாக அமர்ந்தனர். இந்த 5 மணி நேர பதிவு ஒரு முக்கியமான டேட்டா ஃபைலாக கார்த்திகேயனின் AI ஆய்வகத்திற்கு உடனடியாக அனுப்பப்பட்டது. வேறு இடத்தில் காட்சி மாறுகிறது. அத்தியாயம் 9 AI ஆய்வகத்தில் சர்வர் நெருக்கடி மற்றும் அபாயம். அரங்கம் கார்த்திகேயனின் அதிநவீன AI ஆய்வகம். நள்ளிரவு நேரம். கார்த்திகேயன் மற்றும் ரமேஷ் மூத்த வல்லுனர் குரல் மாதிரியை சர்வரில் பதிவேற்றினர். ரமேஷ் கணினியில் கட்டளைகளைப் பதிவிட்டு: சார், இந்த குரல் மாதிரி இதுவரை நாம் பார்த்திராத அளவுக்கு ஆழமான உணர்ச்சிகளை உள்ளடக்கியிருக்கிறது. AI பயிற்சி தொடங்கியது. முதல் சில நிமிடங்களில் சர்வர் விளக்குகள் சீராக இருந்தன. திடீரென சர்வரின் சத்தம் அபரிமிதமாக அதிகரித்து. சிவப்பு எச்சரிக்கை விளக்குகள் ஆய்வகம் முழுதும் ஒளிர்கின்றன. ரமேஷ் பதட்டத்துடன்: சார், சிஸ்டம் செயலிழக்கும் நிலையில் உள்ளது. குறுகிய சர்வரால் இந்த உணர்ச்சி தரவுகளை ஒரே நேரத்தில் செயலாக்க முடியவில்லை. இப்போதுள்ள சர்வர் வேகத்தில் பயிற்சி முடிந்தால் அது கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகும். மேலும் இவ்வளவு நேரம் சர்வர் இயங்கினால் டேட்டாவை நிரந்தரமாக இழக்க நேரிடும். பக்கம் 5. கார்த்திகேயன் கண்களை மூடி கோபத்துடன்: 3 நாட்களா. அதுவரை காத்திருந்தால் குரலின் துல்லியம் குறைந்து. மீண்டும் குரல் சோர்வு சிக்கல் வந்துவிடும். நாம் இப்போது ஒரு மிக மோசமான தொழில்நுட்ப முட்டுச்சந்தில் இருக்கிறோம். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 10 புரோட்டோடைப் சிப் எனும். பக்கம் 5. ஆபத்தான முடிவு. அரங்கம் AI ஆய்வகம் தொடர்ச்சி. கார்த்திகேயன் மேசையிலிருந்த சிறிய விலைமதிப்பற்ற ஹார்டுவேர் தொகுதியைப் பார்த்து. ரமேஷிடம் உறுதியாக: ரமேஷ், நாம் சர்வர் வேகத்தை நம்பி பயனில்லை. நாம் ரிஸ்க் எடுத்தாக வேண்டும். நமக்கு ஒரே ஒரு வாய்ப்புதான் இருக்கிறது. இந்த 5 மணி நேர டேட்டாவை நாம் நமது அதிவேக புரோட்டோடைப் சிப் மூலமாகவே செயலாக்கப் போகிறோம். இதனால் பயிற்சி சில நிமிடங்களில் முடிவடையும். ரமேஷ் கதறும் குரலில்: சார், பொறுமையாக இருங்கள். அந்த சிப் இன்னும் சோதனை கட்டத்தில்தான் உள்ளது.
இவ்வளவு பெரிய டேட்டாவை அதில் செலுத்தினால். அதன் உச்சபட்ச வெப்பத்தினால் சிப் உருகிவிடும் அபாயம் உள்ளது. கார்த்திகேயன் உறுதியுடன் அவரது குரலில் திருப்பதியின் கனவு ஒலித்தது. பயப்படாதீர்கள் ரமேஷ். 3 நாட்கள் காத்திருந்துவிட்டு. தோல்வியைச் சந்திப்பதை விட இப்போது ரிஸ்க் எடுப்பதே மேல். நம்முடைய நோக்கம் பணமோ பெயரோ அல்ல. இந்த தொழில்நுட்பத்தை இலவசமாக அனைவருக்கும் கொண்டு செல்வதுதான். ஆரம்பியுங்கள். ரமேஷ் கண்கலங்க. ஆனால் கார்த்திகேயனின் முடிவுக்கு கட்டுப்பட்டு. ஆபத்தான புரோட்டோடைப் சிப்பை பொருத்தத் தொடங்கினார். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் காலை 11:30 நிமிட பதற்றம் மற்றும் உச்ச வெப்பம். அரங்கம் AI ஆய்வகம் தொடர்ச்சி. சிப் பொருத்தப்பட்டு AI பயிற்சிக்கு அனுப்பப்படுகிறது. சர்வரின் அமைதியான முனகலுக்கு பதிலாக. அறையெங்கும் அதிவேகமான மின் விசை ஒலிகள் எழுந்தன. சிப் இயங்கும் பெட்டியின் வெப்பநிலை மானிட்டர் வேகமாக உயர்கிறது. சிவப்பு கோட்டை நெருங்குகிறது. 5 மணி நேர பயிற்சி. சிப்பால் வெறும் 30 நிமிடங்களில் நிறைவடைந்தது. ஆய்வகத்தில் பதற்றம் உச்சத்தை அடைந்தது. ரமேஷ் வியப்பின் உச்சத்தில் கைகள் நடுங்க. சார். முடிந்தது. பயிற்சி நிறைவடைந்துவிட்டது. வெறும் 30 நிமிடங்களில். ரமேஷ் உடனே சிப்பின் வெப்பநிலை அளவீடுகளைச் சரிபார்க்கும் போது. அலாரத்தின் ஒலி மீண்டும் பயங்கரமாக எழுந்தது. ரமேஷ் பயத்துடன் சிப் தாங்க வேண்டிய உச்சபட்ச வெப்பநிலையை தொட்டுவிட்டது. சார். இன்னும் ஒரு வினாடி தாமதித்திருந்தால் சிப் உருகியிருக்கும். அதிர்ஷ்டவசமாக மிக குறுகிய நேரத்தில் பயிற்சி முடிந்ததால். டேட்டாவுக்கு பாதிப்பு இல்லை. நாம் தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய ஆபத்தை துணிந்து வென்றுவிட்டோம். காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 12 குரல் மாதிரியின் இறுதி வெற்றி. அரங்கம் AI ஆய்வகம் தொடர்ச்சி. கார்த்திகேயன் நிதானமாக. ஆனால் குரலில் ஒரு நம்பிக்கை. பக்கம் 6. சிப்பின் நிலை ஒருபுறம் இருக்கட்டும் ரமேஷ். குரல் மாதிரியின் தரத்தை சரிபாருங்கள். திருக்குறள் சவால் என்ன ஆனது. குரல் சோர்வு முற்றிலும் நீங்கிவிட்டதா. ரமேஷ் AI யின் குரல் மாதிரியின் ஒரு பகுதியை போட்டு காட்டினார். ஆய்வகத்தில் திருப்பியின் குரலில் ஆழமான உணர்ச்சிகளுடன் திருக்குறள். பக்கம் 6. ஒன்று ஒலித்தது. அதில் குரல் சோர்வு அறிகுறி இல்லை. உணர்ச்சி துல்லியம் வார்த்தைக்கு வார்த்தை இருந்தது. ரமேஷ் ஆச்சரியத்துடன் நம்ப முடியவில்லை சார். 5 மணி நேர உழைப்பு புரோட்டோடைப் சிப்பின் அதீத சக்தியால் முழு துல்லியத்துடன் பதிவாகிவிட்டது. இப்போது இந்த அப்ளிகேஷன் எவ்வளவு நேரம் பேசினாலும். குரல் சோர்வு ஏற்படாது. கார்த்திகேயன் கண்களை மூடி. நிம்மதியுடன் மூச்சுவிட்டார். வெற்றி ரமேஷ். இது நம்முடைய வெற்றி மட்டுமல்ல. இது திருப்பதியின் உழைப்பு. சிவசங்கரனின் நட்பு மற்றும் எங்கள் துணிச்சலுக்கு கிடைத்த மிகப் பெரிய சமூக வெற்றி. இப்போது திருப்பதியையும் சிவசங்கரனையும் கூப்பிடுங்கள். கார்த்திகேயன் முகத்தில் நிம்மதியும். ஒரு புதிய திட்டத்திற்கான தீர்க்கமும் நிரந்தரமானது. வேறு இடத்தில் காட்சி மாறுகிறது. அத்தியாயம் 13 திருக்குறள் முழக்கம் மற்றும் முழு சுதந்திரம். அரங்கம் கார்த்திகேயன் அலுவலகம் மாலை நேரம். திருப்பியும் சிவசங்கரனும் பதட்டத்துடன் கார்த்திகேயன் முன் அமர்ந்திருக்கின்றனர். திருப்பதி சார் அந்த 5 மணி நேர டேட்டா. சரியாகச் செயலாக்கப்பட்டதா. என்னுடைய சவால் என்ன ஆனது. கார்த்திகேயன் சிரித்துக்கொண்டே தன் மொபைலை காண்பித்தார். திருப்பதி நீ சவால் விட்டாய் அல்லவா. உன் குரலில் திருக்குறள் உணர்ச்சி துல்லியத்துடன் ஒலிக்க வேண்டும் என்று. உனது சவாலை எங்கள் குழுவும் சிப்பும் ஏற்றுக்கொண்டன. இப்போது கேள். கார்த்திகேயன் மொபைலில் ஒரு பொத்தானை அழுத்தினார். திருப்பியின் குரலில் தெளிவான உணர்ச்சி துல்லியத்துடன் ஒரு திருக்குறள் ஒலித்தது. அப்ளிகேஷன் திருப்பதியின் குரலில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருப்பதிக்கு கண்கள் கலங்கின. அவனது உணர்ச்சிபூர்வமான குரல் உலகப் பொதுமறையை துல்லியமாக உச்சரித்தது. அவன் நம்ப முடியாமல் அந்த குரலை தொட்டு பார்ப்பது போலத் தன் கையை நீட்டினான். திருப்பதி
குரல் தழுதழுக்க. ஆனந்த கண்ணீருடன் என் குரல். இது என் குரல். இவ்வளவு துல்லியமாக. இவ்வளவு உணர்வுடன். என் சவால் நிறைவேறிவிட்டது. இப்போது என்னால் என் தாயின் மடியில் அமர்ந்து. என் குரலில் ஒரு பெரிய புத்தகத்தை படிக்க முடியும். நன்றி சார். சிவசங்கரன் ஆனந்தத்துடன் கண்களைத் துடைத்துக் கொண்டு. உன் கனவு முழுவதுமாக நிறைவேறிவிட்டதுடா திருப்பதி. இனி யாரும் குரல் சோர்வு பற்றி கவலைப்பட தேவையில்லை. காட்சி இத்துடன் முடிவடைகிறது. அத்தியாயம் 14. நாதன் மாஸ்டரின் இறுதிப் பாடம். அரங்கம் வகுப்பறை. நாதன் மாஸ்டர் மாணவர்களை பார்த்து. கதையை நிறைவு. பக்கம் 7. செய்கிறார். நாதன் மாஸ்டர் மாணவர்களே பார்த்தீர்களா. ஒரு தொழில்நுட்ப குறைபாட்டை நீக்க. கார்த்திகேயன் எப்படி ஒரு ஆபத்தை ஏற்றார் என்று. அவர் இறுதியாக எடுத்த முடிவின் மூலம்தான் இந்த தொழில்நுட்பம் உலகறியச் சென்றது. நாதன் மாஸ்டர் அவர் அந்த சிப் மூலம் கிடைத்த நுட்பத்தை. பக்கம் 7 பயன்படுத்தி. தகவல் பரிமாற்ற கழகம் செயலியின் புதிய வெர்ஷனை. பார்வையற்றவர்கள் மற்றும் வாசிப்பில் சவால்கள் உள்ள அனைவருக்கும். முற்றிலும் இலவசமாக வெளியிட்டார். அவர் இறுதியாகச் சொன்னது இதுதான். தொழில்நுட்பம் பணத்துக்காக மட்டுமல்ல. திருப்பதியின் கனவு போல பலரது வாழ்வை மாற்றவும்தான். நாதன் மாஸ்டர் புன்னகையுடன் மாணவர்களை பார்க்கிறார். வகுப்பறை ஆர்ப்பரிக்கிறது. காட்சி மெதுவாக மறைகிறது.